ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிடுங்க. விதையை நீக்கிறப்ப அந்த விதைக்கு மேலே ஓடு போன்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி மாங்காயினுடைய சதைப்பாங்கான பகுதியோடு ஒட்டி இருக்கும். அந்த பகுதியையும் நீங்கள் மறக்காமல் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் மாங்காவை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு மாங்காய் தாங்க எடுத்திருந்தேன். அந்த மாங்காயை ஃபுல்லாக ஃபைனாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை மாங்காய் வேணுமோ அத்தனை மாங்காயை எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணி செஞ்சு ஒரு 4 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அப்பப்போ வெயிலில் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்க்க வேணாம், கரையாது. ஏன்னா நம்ம இதில் தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. தூள் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். முன்னாடி சொன்னது தான், நீங்கள் அதிகமான அளவு மாங்காய் எடுத்து கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா குலுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு மாங்காய்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், இது ரெண்டும் போட்டோடனே நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை இடிக்கல்லில் போட்டு இடித்து தூளாக்கிக்கலாம். நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிங்க. கருகவே கூடாது. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு பொரிய விட்டுக்கிறேன். இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், கடுகு, இது ரெண்டுத்தையும் இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாய் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இதனுடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப நாட்களாக வச்சு சாப்பிட முடியாது. ஜஸ்ட்டு ஒரு 2 or 4 days தான் வச்சு சாப்பிட முடியும். அதுவுமே நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா தான் கெடாமல் இருக்கும். ஏன்னா இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணி செய்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் தேவைக்கு அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். மாங்காய் சீசன் வரப்போ இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு கூழுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.